இங்க வந்து பிரச்சனைகள் கிடையாது. தர்கா இருந்தது, தர்கால வழிபாடுகள் நடந்தது. அதை பத்தி அந்த வழிபாட்டுகளுக்கும் எந்த தடையும் இல்லை. கோயில் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இங்கே முருக பக்தர்கள் நிறைய பேர் தர்காவுக்கு போயிட்டு போறாங்க இன்னமும் கூட. இன்னைக்கு வழக்கமே இல்லாத வழக்கமா நான் சேவலை அறுத்து இங்க பலியிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க, சண்டை போட்டு சொல்ல போனோம்னா இஸ்லாத்துல இந்த மாதிரி வழக்கங்கள் இல்லை. குர்பானி கொடுக்கறத தவிர்த்து இந்த மாதிரி வழக்கங்கள் ஆடு அறுத்து பலியிடுகிறதோ சேவல் அறுத்து கொடுக்கறதோ அந்த மாதிரி பலியிடக்கூடிய நிகழ்வுகளே இல்லை பெரும்பாலும். ஒரு குடும்பமா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு அவங்களோட அன்பை பகிர்ந்து பரிமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அதற்கான தனிப்பட்ட இடமும் திருப்பரங்குன்றத்திலேயே ஒரு பகுதியில் இருக்கு. அங்க வந்து இந்து மக்களும் எல்லாருமே அங்கே நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்றத காலகாலமா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல வந்து எல்லா ஊர்லயும் இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா தமிழர்களுடைய குலதெய்வம் அப்படின்னு தமிழ் கடவுள்னு சொல்றாங்க முருகனை. அந்த கோயிலும் கூட குடவரை கோயில் தான். அது அந்த மலையே குடைஞ்சு கோயிலாக தான் அது பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்துக்கள் வந்து அந்த மலையே ஒரு புனிதமான மலையாக தான் பார்க்குறாங்க. இத்தனை ஆண்டுகளாகவும் இங்கே வந்து பிரச்சனைகள் கிடையாது. தர்கா இருந்தது, தர்காவில் வழிபாடுகள் நடந்தது. அதை பற்றி அந்த வழிபாட்டுகளுக்கும் எந்த தடையும் இல்லை. கோயில் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே முருக பக்தர்கள் நிறைய பேர் தர்காவுக்கு போயிட்டு போகிறாங்க இன்னமும் கூட.